ஜெம் சினிமாஸ் நேர் வணக்கம். நான் விஜய் அபிஷேக். அதை எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்டாருக்கு இன்றைக்கி பயங்கரமான ஒரு பர்த்டேங்க. பயங்கரமான பர்த்டே இல்லையோ, கண்டிப்பாக பயங்கரமான பர்த்டே தான். ஏன் அப்படின்னா இன்றைக்கி கோலாகலமாக கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக தனுஷோட பர்த்டே அவர்களுக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டு கொளுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி மீட்டிங் வேறு நடந்துச்சு. அதில் வேறு பட்டாசா பேசியிருந்தார். இன்றைக்கி தனுஷோட பர்த்டேன்றதுனாலேயே அவரோட ஹிஸ்ட்ரி என்ன, அவர் என்னென்ன படம் நடிச்சிருக்காரு, எந்தெந்த படம் ஹிட்டு, எந்தெந்த படம் ஃப்ளாப்பு, எதனால் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய வீடியோவாக தான் இருக்கும். நான் ஒரு பக்காவான தனுஷ் ஃபேனு, அதே மாதிரி நீங்கள் ஒரு பக்காவான தனுஷ் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? நான் உங்கள் விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் சினிமாஸ். அதாவது சினிமாவில் ஆசையே இல்லாத ஒருத்தரை வலுக்கட்டாயமாக சினிமாக்குள்ளே தூக்கி போட்டு இப்போ சினிமாவே காப்பாற்ற ஒரு மகா கடவுளாக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ். ஆமாம், முதல்ல இவர் 2002 இன்ட்ரோ ஆகிறது முன்னாடியே இவருக்கு நடிக்கிறதுலையோ சினிமாவிலையோ சுத்தமாக ஆசையே கிடையாது. இவருக்கு என்ன ஆசைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் செஃப் ஆகணும் அப்படின்றத இவரோட ஆசை. ஆனால் நீ படம் நடிக்கணும் அப்படின்றத சொல்லி இவர் 2002 துள்ளுவதோ இளமை அப்படின்ற ஒரு படத்தில் இன்ட்ரோ பண்ணுறாங்க. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் ஆகுது. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அப்பா கஸ்தூரி ராஜா. இவர் தான் அந்த படத்தோட டேரக்டர். என்னதான் டேரக்டர் ஃபிலிம் டேரக்டர் பை கஸ்தூரி ராஜான்னு போட்டாலும், ஆனால் இந்த படத்தை டோட்டலாக டேரக்ட் பண்ண யாருன்னு பார்த்தீங்க செல்வராகவன் சார் தான். அதாவது இதுக்கு முன்னாடி வெங்கடேஷ் பிரபுவாக இருந்த தனுஷ் அவர்களோட பேரை இப்போ தான் தனுஷ் அப்படின்னு மாற்றுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு படத்துலேயே தனுஷ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தனுஷ் இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் ஆவார். எடுத்த படமே பயங்கரமான ஹிட்டு. ஆனாலும் தனுஷோட லுக்கை வச்சு எல்லாருமே கலாச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு க்ரௌடில் ஷூட்டிங் நடக்கிறப்ப யார் ஹீரோ அப்படின்னு கேட்டப்போ கூட டக்குன்னு தனுஷ் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னப்போ கூட இந்த க்ரௌடு ஒட்டுமொத்த க்ரௌடுமே சிரித்தாங்க. ஒரு ஆக்டரை ஒரு ஹீரோவை உட்காந்துருக்கிறவரை பார்த்து சிரித்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவரோட வலி எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். காருக்குள்ளே போய் உட்காந்து பயங்கரமாக அழுதுருக்காரு. ஆனால் இப்போ சொல்கிறவங்க எல்லாமே அழ வச்சுக்கிட்டு இருக்காரு. அது ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயம். எடுத்த படமே ஒரு பயங்கரமான ஹிட்டு. அதில் வர சாங்ஸுமே ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தை தொடர்ந்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 2003 காதல் கொண்டேன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. படமெல்லாம் சொல்லணுமா? அதாவது ஒரு இன்னசென்ட் பாய்க்கு லவ் வந்தால் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் ஒரு சூப்பரான ஒரு பக்காவான படம். சோனியா அகர்வால் அதில் இன்ட்ரோ பண்ணியிருப்பார் செல்வராகவன் சார். செல்வராகவன் அதாவது பார்த்தோம் அப்படின்னா துள்ளுவதோ இளமையும் டேரக்ட் பண்ணது அவர் தான், இந்த டேரக்ட் பண்ணது அவர் தான்றதுனாலேயே அந்த காம்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட அண்ணனாக இருக்கிற செல்வராகவன் சாரே டேரக்ட் பண்ணார். அது சாங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு காரியமாய் ஒரு நீ துளி வலிதே என் காதலி அப்படின்ற மாதிரி லோ ஃபெயிலியர் சாங்காக இருக்கட்டும், எல்லா சாங்காக இருக்கட்டும், யுவன் அப்படியே பிச்சு போட்டிருப்பாருங்க எல்லாத்தையும். அப்படின்ற மாதிரி சாங்ஸும் ஹிட் ஆகுது, படமும் ஹிட் ஆகுது. ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டு கொடுக்குது தனுஷ் சார் அவருக்கு. அப்பயும் லுக்ஸ் வச்சு கலாச்சிட்டு தான் இருந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதே 2003 திருடா திருடி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதாவது இப்போயுமே ஒரு பொண்ணுங்களை பார்த்தா நான் காலை பார்ப்பேன். நான் எதுக்கு அப்படின்னா அந்த கட்டவரோட பக்கத்து விரல் பெருசாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுற பழக்கம் எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த படத்தை தான் சொன்னாங்க, என்னது கட்டவரலோட பக்கத்தில் இருக்கிற விரல் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு புருஷனுக்கு அடங்காது அப்படின்றது. அப்படி ஒரு யூனிவர்சல் ஃபேக்டை கொண்டு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனுஷ் சார் தான் திருடா திருடி படத்தில். அதே மாதிரி அந்த படத்தில் வர சாங்ஸ் எல்லாமே சூப்பர் பயங்கரமான ஒரு பாட்டாக இருக்கும். அதே மாதிரி திருடா திருடி படமும் சூப்பராக ஹிட் ஆகுது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்களும் சிம்பு அவர்களுக்கு ஒரு கிளாஷ் ஒன்று ரெடி ஆகுது. ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரே டைம் ஹீரோவாக இன்ட்ரோ ஆகுறாங்க. அதாவது சிம்பு சார் முன்னாடிலேருந்து நிறைய படம் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு அடல்ட்டாக ஹீரோவாக முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகிறது தனுஷ் சாரும் ரெண்டு பேரும் ஒரே 2002 தான் ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ரஜினி கமல் விஜய் அஜித் அந்த மாதிரியோ இந்த வரிசையில் தனுஷ் சிம்பு அப்படின்ற மாதிரி ஒரு காம்போ ஃபிக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 2004 தான் பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் புதுக்கோட்டையில் சரவணன், அது ஒரு சுல்லான், அப்புறம் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி 3 படம் வருது. ட்ரீம்ஸ் படமெல்லாம் தனுஷ் நடிச்சாரா அப்படி ஒரு படம் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த படம். அதே மாதிரி புதுக்கோட்டையில் சரவணன் அந்த படமும் பெருசாக தனுஷ் அவருக்கு அமையலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுல்லான் ஒரு மாஸ் ஃபேக்டராக அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் அவர் இருக்கிற பாடிக்கும் அவர் சொல்கிற டயலாகுக்கும் அந்த படத்தில் வர ஃபைட் சீனுக்கும் ரொம்ப ஓவராக நடிச்சிருப்பார் அதில். அதனால எல்லாருமே அது ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறாங்க. சுல்லான் படம் டோட்டலி ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது. 2004 வந்த 3 படமே தனுஷுக்கு பெரிய டிசாஸ்டராக முடியுது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வரிசையில் மன்மதன் அப்படின்னு சொல்லி 2004 ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. யாரோடதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பு அவர்களோட. அதாவது 2002 தனுஷ் அவர் 2 பேருமே ஒன்றா வந்தப்போ சிம்பு அவர்களுக்கு பெருசாக படம் ஓடலை. அந்த மன்மதன் படம் தான் பெரிய ஹிட் ஆகுது. அதே மாதிரி அதில் தனுஷ் அட்டாக் பண்ணுற மாதிரி டைலாக் ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது யார் ஃபஸ்ட்டு வரான்றது முக்கியம் இல்லை, யார் கரெக்டான டைமில் கரெக்டாக வரான்றதான் முக்கியம் அப்படின்ற ஒரு டைலாக் வச்சு தனுஷ் டைரக்டாக அட்டாக் பண்ணியிருப்பாரு சிம்பு சார். அதில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ,
ஜெயிச்சுட்டே இருக்கோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். வர்றேன். இருந்தாலும் கொஞ்சம் மோசம் சார். நீங்கள் கையில் என்ன தான் உங்கள் ஸ்டைல்லாம் கட்டியிருந்தாலும் நான் என்றைக்குமே வந்து நான் தனுஷ் ஃபேன் தான், புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2004 வந்து தனுஷ் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர் மகள் 2 பேருக்குமே வந்து கல்யாணம் ஆகுது. இதுலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. முன்னாடி அவங்க யாரோ சிம்பு அவங்க லவ் பண்ணிருந்தாங்களாம், அப்புறம் தனுஷ் வந்து கரெக்ட் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பேச்சு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. உண்மைதான், போயிட்டுருக்கு. இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம நேரம் உள்ளே போயிடலாம், சரியா? அதே 2005 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவதையை கண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வருது. அதை என்ன தான் வந்து வரிசையாக 3 படம் ஃப்ளாப் ஆனாலும் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படமாக வருது. ஓரளவு நல்லா இருக்குது படம், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த டைம்லையுமே வல்லவன் ஒரு படம் வந்து அதுலேயும் தனுஷ் அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது தேவதையை கண்டேன் படத்தில் வந்து ஒரு கோர்ட்டில் போய் நின்று கெஞ்சுவார், என் காதலி என் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு. அப்படியே பேக் டு வல்லவன் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆள் என்னை விட்டு போயிட்டா, அதனால வந்து கோர்ட் வாசல்லையோ இல்லை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று கதறுவன் நினச்சியா சிங்கோண்டி அப்படின்ற மாதிரி எஸ்டிஆர் பேசியிருப்பார். அட்டாக் டு தனுஷ் அதான் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணியிருக்காப்புல மனுஷன். ஆனாலும் அவரோட டேரக்ஷன்றதுனாலே அள்ளி உள்ளே தெளிச்சிட்டாப்புல எல்லாத்தையும். ஓகே, வன்மத்தெல்லாம் கொட்டிடுவோம் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி வன்மத்தெல்லாம் கொட்டி அந்த வல்லவன் படமும் ஹிட் ஆகிருக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2006 வந்து ஒரு மேசிவான ஒரு ஹிட் ஒரு படம் ஒன்று கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுப்பேட்டை. ஆனால் அந்த டைமில் வந்து ஒரு பயங்கரமான ஃப்ளாப்பு. அதாவது புதுப்பேட்டை படத்தை பொறுத்த வரைக்குமே வந்து அந்த 2 பேரோட காம்போ, யார் செல்வராகவன் சார் அதுக்கப்புறம் தனுஷ் சார், இவங்க 2 பேரோட காம்போ வந்து பயங்கரமாக பிச் ஆகுது. சூப்பரான ஒரு படமாக இருக்குது. ஆனால் அந்த படத்தை வந்து யாருமே போய் தேட்டரில் பார்க்கல, யாருமே ரசிக்கலை. அதாவது இப்போ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா புதுப்பேட்டை இதெல்லாம் கல்ட்டு மூவிங்க, சரியான கல்ட்டு அந்த படம் அப்படின்னு சொல்லி இப்போ பாராட்டுறோம். அப்போது அதே தான். ஸோ அந்த படத்தை வந்து அப்போ எல்லாருமே வந்து புகழ் ரொம்ப மறந்துட்டோம். அதுவும் அந்த கொக்கி குமார் கேரக்டர்லாம் வந்து செம்ம கேரக்டராக இருந்துச்சு. இன்றைக்குமே வந்து அந்த கொக்கி குமார் கேரக்டரை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க அப்படின்னா வந்து அது காரணம் வந்து தனுஷ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அது மட்டும் இல்லாமல் செல்வராகவன் சாரோட ரைட்டிங். இன்னுமே புதுப்பேட்டை 2 வருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். காதல் கோண்டேன் 2 வருதுன்றாங்க, புதுப்பேட்டை 2 வருதுன்றாங்க. ஆனால் எந்த படத்தோட 2 வருது அப்படின்றதா இன்னுமே நமக்கு சரியாகவே தெரியல. இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டை கொடுக்குறது தனுஷாக இருக்குது. அதே 2006 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செல்வராகவனோட புதுப்பேட்டைக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து திருவிளையாடல் ஆரம்பம் அப்படின்னு ஒரு படம் வருது. இந்த படம் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஜாலியான ஒரு படம், ஜாலியாக இருக்கும், ஜாலியாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த படமெல்லாம். அதில் வர பாட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். விழிகளில் விழுந்து விட்டாய் அந்த பாட்டு போடுறது உண்மையிலே வந்து நான் இன்னுமே அந்த பிளேலிஸ்ட்டை வச்சுருக்கேன். அப்படின்னா அந்த படமும் சூப்பராக இருக்கும், அந்த கேரக்டரும் சூப்பராக இருக்கும். அது வந்து திரு கேரக்டர் வந்து செம்ம ஃபன்னாக பண்ணியிருப்பார் தனுஷ். பிரகாஷ்ராஜ் சார் வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷை பார்க்க ஆஃபீஸ் போவார். தலைக்கு ஒரு ஃபேனு, பின்னாடி பட்டாக்ஸ்க்கு ஒரு ஃபேனை வச்சு ஜாலியாக தூங்கிட்டு இருப்பார் மனுஷன். அந்த சீன்லாம் வந்து பட்டாசா செம்ம பிளாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த படமும் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டை கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2007 வந்து ஜூகி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தை வந்து யார் ரெஃபர் பண்ணுறாங்கன்னா ரஜினி தான் ரெஃபர் பண்ணுறாரு. இந்த படத்தை வந்து பரட்டைங்கிற அழகு சுந்தரம் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரீமேக் படம். இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி ஒரு ரெஃபர்லேயே அவர் வந்து நடித்தார். இதை நடிங்க தனு சூப்பராக இருக்குமாப்ல அப்படின்னு சொல்லி நடித்தார். பட் ஆனால் அந்த படம் வந்து ஒரு பக்காவான ஒரு ஃப்ளாப் ஆகுது, யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்றப்ப எல்லாருமே டிசாஸ்டராக போயிட்டு இருக்கிறது தான் 2007 மறுபடியும் ஒரு கம்பேக் ஒன்று கொடுக்குறாரு. இரும்பு குதிரை அப்படின்ற ஒரு படத்துலேருந்து. புரியலை இல்லை, பொல்லாதவன். அதாவது ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து இரும்பு குதிரை அப்படின்னு தான் பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பொல்லாதவனை மாற்றிட்டாங்க. வெற்றிமாறன் அவரோட டைரக்ஷனில் வந்து தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று எடுத்திருக்காங்க. இந்த படத்து ப்ரொடியூசர் போனதுனால வந்து பெருசாக நம்பிக்கை இல்லாதனால அந்த படத்தை வந்து யாரும் ப்ரொடியூஸ் பண்ணவும் இல்லை. அந்த படம் ஷூட்டிங்கில் பாதியில் நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இரும்பு குதிரை அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டை வந்து பொல்லாதவனை சேஞ்ச் பண்ணி அந்த கதையை அப்ரோச் பண்ணாங்க. இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது. அதாவது லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வெற்றிமாறன் அவர்களுக்கு அமையுது, தனுஷ் அவர்களுக்கு அமையுது. இப்படி பார்க்குறப்போ வந்து அந்த பைக் சவுண்டெல்லாம் இன்னுமே ட்ரெண்டில் இருக்குது. அப்படின்ட்டு இப்போ நான் பைக்கில் நான் வந்தால் கூட ஏன்னா வந்து பிரேக் அடித்தேன் அப்படின்னா அப்படின்ற மாதிரி கேட்குது. பார்க்குறப்ப ஆஹா எப்படா இருக்குது இந்த பிஜிஎம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்குமே பொல்லாதவன் அந்த பல்சர் பைக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பொல்லாதவன் தான். அந்த பல்சர் பைக் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே வந்து பொல்லாதவன் படம் தான் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காகவே சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் 2008 வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வராகவன் சார் தெலுங்கில் டைரக்ட் பண்ண ஒரு படத்தை வந்து தமிழில் யாரடி நீ மோகினி அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. இந்த படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதாவது நயன்தாரா தனுஷ் இவங்க 2 பேரோட காம்போ. அப்புறம் வந்து அந்த படத்தில் வர பாடல் வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ
இந்த பாட்டெல்லாம் வந்து இன்னுமே கேட்டோம்னா என் கண்ணு கலங்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் அதை வச்சுருப்பாரு. ஸோ இந்த படமும் வந்து யாரடி நீ மோகினி வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. ஆல் டைம் ஃபேவரட்டாக வேற மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2009 வந்து படிக்காதவன் அப்படின்ற ஒரு படம் ஒன்று வருது. இந்த படம் வந்து தமன்னா ப்ளஸ் தனுஷ் இவங்க 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து என்னதான் கதை வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் ஆனால் படத்தில் வந்து காமெடி சீன் எல்லாமே வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து முதல்ல வடிவேலை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க காமெடியானா. அப்புறம் வடிவேல் அவர்களும் தனுஷுக்கும் நடுவில் ஏதோ ஒரு சண்டை வந்ததுனாலேயே அதுக்கப்புறம் வடிவேல் அவர்களை தூக்கிட்டு விவேக வச்சுட்டாங்க. ஆனால் இந்த காம்போ வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. படத்தில் வந்து காமெடி சீன்களாம் பஞ்சமே இல்லை. அதே மாதிரி இந்த படிக்காதவனில் தான் வந்து இந்த ஒரிஜினல் ஃபேன் பாய் ஆஃப் தனுஷ் அப்படின்றது எனக்கு மலர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஃபைட் சீன் வரும், ஒரு சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போது வந்து தனுஷ் நல்லா பயங்கரமாக அடி வாங்குவாப்புல, அடி போட்டு நொறுக்கி எடுத்துருவாங்க, மூஞ்சிங்கெல்லாம் கிழிஞ்சிரும். அப்போ டக்குன்னு தனுஷ் வந்து டக்குன்னு ஒரு அடி அடிப்பார். அப்போ ஒரு பீஜம் போடுறாரு அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு பின்னாடி இங்கிலீஷ்லலாம் பாட்டு ஓடும். அப்போ டக்குன்னு தனுஷ் எடுத்து தண்ணி எடுத்து இப்படி மூஞ்சில் ஊற்றிட்டு தலைவன் உள்ளே இறங்கி அப்படி ஃபைட்லாம் பண்ணுவான். ரியல் ஃபேன் பாய் ஆஃப் அந்த சேஞ்ச் பண்ண இடம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக படிக்காத ஒரு படம் தான். எனக்கு அது லாஸ்ட்டாக ஃபைட் சீனை முடிச்சுட்டு தலைவன் நடந்து போகிறப்போ வந்து ஓஹோ ஹோ ஹோ அப்படின்றப்ப நானே சட்டையை கழட்டி போட்டு நடந்து போகிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ நான் ஃபேன் பாயாக மூவ் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்காதவன் படத்தில் தான். அந்த படமும் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஹிட்டும் கிடையாது ஃப்ளாப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி நார்மலாக அந்த படிக்காதவன் படம் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2010 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஒன்று குட்டி, இன்னொன்று உத்தம புத்திரன். குட்டி படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டியும் சரி உத்தம புத்திரனும் சரி ரெண்டுமே வந்து ரீமேக் படம். அதாவது குட்டி படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்குல ஆரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை ரீமேக் எடுக்கப்பட்டது குட்டி. அங்கே ஆரியா படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து குட்டி படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனால் குட்டி படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு ஒன் சைடு லவ் கதை எப்படி எடுத்திருப்பாங்க. இப்பயுமே வந்து ஒரு ஒன் சைடு லவ் அப்படின்னாலே அது குட்டி தான். நீ காதலிக்கும் பொண்ணு காதலிக்கலைன்னா கவலைப்படாதே நண்பா கவலைப்படாதே அப்படின்ற மாதிரி ஒன் சைடாக லவ் பண்ணுங்கடா ஜாலியாக இருக்கும்டா அப்படின்ற மாதிரி சொன்ன படம் தான் வந்து குட்டி. அதே வரிசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தம புத்திரன். இந்த படமும் வந்து ஒரு சூப்பர் பயங்கரமான ஒரு ஹிட் ஆகுது. அதாவது எப்படின்னா தனுஷ் வந்து பக்கத்து வீட்டு பையனா பார்த்த படம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து உத்தம புத்திரன் தான். பெருசாக வந்து சீன்ஸ் கிடையாது, பெருசாக மாஸ் கிடையாது. ஆனால் அந்த காமெடியிலே நம்மளை ஃபுல்லாகவே என்கேஜ் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக எல்லாருமே அதில் காமெடி பண்ணியிருப்பாங்க. வில்லனாக நினச்சிருப்போம், அவன் காமெடி பண்ணுவாங்க. இங்கிட்ட சீரியஸாக இருப்பாங்க, அவங்க காமெடி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி டோட்டலாக வந்து விவேக் சாரோட காமெடி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உத்தம புத்திரன்ல இதுவும் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறுது. தனுஷ் அவர்களுக்கு இன்னும் ஒரு ஹைப்பை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2011 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 படம் ரிலீஸ் ஆகுது. ஒன்று ஆடுகளம், இன்னொன்று வந்து சீடன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை, அப்புறம் வேங்கை, அப்புறம் மயக்கம் என்ன அப்படின்னு சொல்லி 5 படம் வந்து இந்த 2011 வந்து இவருக்கு அமையுது. இல்லை படமாக இருக்கக்கூடிய ஆடுகளம் வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றிமாறன் தனுஷ் காம்போ. இந்த காம்போ ஹிட் ஆகுமா? ஆல்ரெடி ஒரு படம் ஆயிடுச்சு, இந்த படம் ஆகுமா ஆகுது அப்படின்ற மாதிரி ஆடுகளம் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த கோழி சண்டையை வச்சு ஒரு படமாக எடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கு ஒரு பெஸ்ட் காம்போங்கிறதுக்காகவே 2 பேருக்குமே பெஸ்ட் டைரக்டர் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்க. தனுஷ் அவரோட ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டு ஆடுகளம் படத்துக்கு. உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். பக்காவான படம், சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஹிட்டாகவும் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் சீடன் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு மாஸ் படம் கொடுத்துட்டு அடுத்து சீடன் அப்படின்ற ஒரு மொக்க படத்தை கொடுத்தாரு தனுஷ் அப்படின்னு சொல்லலாம். லைட்டாக அப்படி கேமியோ மாதிரி அப்படி இப்படி தான் வந்துட்டு போவாப்பில். அதனால வந்து இந்த படம் வந்து பெருசாக ஓடலை. இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்து மாப்பிள்ளை அப்படின்ற படம் வந்து ரஜினி சாருக்கு மாப்பிள்ளை ஆனதுக்கப்புறம் அவரோட டைட்டிலே தூக்கி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா அப்படி. ஸோ எக்ஸாக்டாக 2 பேர் பார்க்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்டும் கிடையாது ஃப்ளாப்பும் கிடையாதுன்ற மாதிரி நார்மலாக போச்சு. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீ காலைல வரப்போ கூட மாப்பிள்ளை பட பிளேலிஸ்ட்டு தான் வச்சுட்டு வந்தேன். என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போவும் பெரியவங்க ஆசி அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. இந்த படமும் நல்லாயிருக்கும், இதில் இருக்கிற பிளேலிஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதில் ரெடியாக ஒரு சாங் ஒன்று இருக்கும். அந்த பாட்டு கேட்டிங்க அப்படின்னா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது பொதுவாக அது கட்டிலுக்கு 4 காலு தான், இனிமேல் 7 காலு தான் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சவன் பிஸ்தா, சரியா? ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்க. 7 காலுன்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எடிட்டர் யூகேஸ் புரிஞ்சுக்குவான். 7 காலுன்னா அப்படிமா இப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மாப்பிள்ளை படத்துக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் எடுக்கப்பட்டவர் வேங்கை. ஃபஸ்ட்டு ஹரி
தனுஷ் இவங்க 2 பேருமே இணைகிறாங்க. ஆனால் இந்த படம் வந்து விஷாலுக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹரி அவரோட படத்தோட பார்த்தீங்கன்னா இப்படி போவோம் இப்படி போவோம் அப்படின்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக அங்கிட்டு போயிட்டே இருப்பார். அதே மாதிரி வேங்கை படத்தில் தனுஷ்க்கும் வந்து இந்த காம்போ வந்து பர்ஃபெக்டாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். ஃபைட் சீனாக இருக்கட்டும், டயலாக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதில் ஒரு டயலாக் ஒன்று வரும், அதாவது இன்னும் ஒரு வாரத்தில் வந்து நீ எங்கள் அப்பா தலையை வெட்டலை அப்படின்னா குடும்பத்தோட நான் உன் காலில் விழுவேன், அதே மாதிரி இன்னும் 10 நாளில் வந்து நான் உன் தலையை எடுக்கலாம், என் குடும்பமே வந்து உன் காலில் விழுகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. கண்டிப்பாக தலையை எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி தனுஷ் அதில் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த ஃபைட் சீனில் வந்து காலேஜில் ஒரு ஃபைட் சீன் நடக்கும். தனுஷ் வந்து அடிச்சு போட்டு உட்காந்துருப்பாரு. அப்போ வந்து பின்னாடிலேருந்து வந்து ஆளுங்க வந்து தனுஷ் அடிக்க வருவாங்க. டக்குன்னு பார்த்தா இங்கே கார் வந்து சருன்னு நிற்கும். சருன்னு வந்து நின்னோன்னே நில்றா அப்படிம்பாங்க. என்ன இன்பராஜ் என்ன இந்த பக்கம் அப்படின்னோடனே ஐயோ துரை என்ன பையனாது அப்படின்ற மாதிரி, அது துரை என்ன பையன் இதுவா அது சண்டை கோழிங்க, இது வந்து ஏதோ ஒரு அண்ணன் பையனாது அப்படின்னோடனே அந்த ஃபாதர் மாஸ் அப்படின்றத வந்து இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஒரு ரியல் கூஸ் பம்ப்ஸ் இப்போ எனக்கு ஆகுது சத்தியமா அப்படின்ற மாதிரி வேங்கை படம் வந்து தனுஷ் ஒரு சூப்பர் ஹிட் கொடுக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்வராகவன் ப்ளஸ் தனுஷ் இவங்க 2 படம் மறுபடியும் ஒரு காம்போ. என்ன படம் பார்த்தீங்க அப்படின்னா மயக்கம் என்ன. அதாவது தனுஷ் செல்வராகவன் 2 பேருக்குமே வந்து என்ன பிரச்சனைன்னு தெரிலங்க. 2 பேரும் ஒரு படம் நடித்தாலே அதை அப்போ புகழ மாட்டாங்க, ஆனால் இப்போ கல்ட்டு மூவின்னு புகழ்றாங்க. இன்னமும் மயக்கம் என்ன படம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேட்டட் மூவியாக இருக்குது. இன்னமும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எனக்கு யாமினி மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் போதும்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்போ அந்த டைமில் மயக்கம் என்ன படம் வந்து பெருசாக ஓடலை, சுமாரான ஒரு வெற்றியை தான் கொடுக்குது அப்படின்றதுனாலேயே வந்து. ஆனால் இப்போ புகழ்கிறாங்க என்ன சாபமோ அப்படின்ற மாதிரி. அந்த வருஷம் கிட்டத்தட்ட 5 படம் தனுஷ் அவர் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 2012 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. யார் டைரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். யாருன்னா நம்மளோட தனுஷோட ஒய்ஃபே இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. அது இந்த படத்தில் வந்து வை திஸ் கோலவேரி 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 டி இந்த பாட்டு வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு. அதே மாதிரி 3 படத்தோட ஆல்பமே வந்து சூப்பர் ஹிட் ஆகுது. அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத் வந்த படத்திலேயே ஒரு பேன் இந்தியா ஸ்டார் ஆகிட்டார். எல்லாருக்குமே அந்த வைதிஸ் கொலவெரி சாங் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டைம்லலாம் வந்து WWலாம் வந்து வைதிஸ் கொலவெரி பாடலாம் கேட்டிருந்தாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறத பார்த்தேன். அப்போலாம் அந்த வைதிஸ் கொலவெரி சாங் வந்து பயங்கரமாக ஒரு ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் படமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 படம் வந்து பெருசியாக லெவலில் ஓடலை, ஆல்மோஸ்ட் ஃப்ளாப் அப்படின்னே சொல்லலாம். அதே வருஷத்துலேயே தனுஷ் வந்து ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் வந்து அறிவிக்கிறாரு. அதுமாதிரி 2013 வந்து இந்த கல்ட் மூவி ஆஃப் ராட்சனா அப்படின்ற ஒரு படம். அதாவது என்னென்னா அம்பிகாவதி அமராவதி அந்த படம் அம்பிகாவதின்றதுல அந்த படம் அம்பிகாவதி வந்து அந்த படத்தில் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி மரியான் அதுக்கப்புறம் வந்து நையாண்டி இந்த 3 படமும் வந்து 2013 ரிலீஸ் ஆகுது. அதாவது ஹிந்தியில் வந்து பெரிய லெவலில் ஹிட்டான படம் தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய ராஞ்சனா, அதாவது அம்பிகாவதி. ஹிந்தியில் ஒரு செம்ம ஹிட் ஆகுது. அதே தமிழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செம்ம ஃப்ளாப் ஆகுது. அதாவது ஒரு ஹிந்து முஸ்லீம் லவ் ஸ்டோரி. எனக்கு இந்த லவ் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும், இந்து முஸ்லீம் லவ் ஸ்டோரி அப்படின்னா. ஸோ அந்த படத்தில் அதை காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு டயலாக் கொண்டு வரும், ஆமாம் நான் யாருக்காக ஏந்திரிக்கணும், இந்த கல் நெஞ்சு மாதிரி பக்கத்தில் ஒருத்தி உட்காந்துருக்காளே இவளுக்கா, இப்போவோ கூப்பிட்டா கூட நான் ஏந்திரிச்சு வந்துடுவேன், ஆனால் ஏந்திரிச்சு வர மூடு இல்லை, அமைதியாக அப்படி உட்காந்துருக்கிறது தான் சரின்னு தோணுது அப்படின்றப்பெல்லாம் கண்ணில் ஊற்றும் எனக்கு அப்படியே தரன்னு. அது ரீமேக், அதாவது அதை வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து தனுஷ் உயிரோட வர மாதிரி பண்ணாங்க. அப்போல்லாம் எனக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் செத்து போனால் தான் கரெக்டு, அப்படியே இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து ஹிந்தியில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. ஆனால் தமிழில் வந்து இந்த படம் ஃப்ளாப் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அம்பிகாவதிக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் மரியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வர இந்த படம் யாருக்குமே பெருசாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பெரிய லெவலில் ஓடல. இதுக்கப்புறம் நையாண்டி அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று எடுக்கிறாங்க. நையாண்டி படம் ஒரு படு ஃப்ளாப் ஆகுது. ஆனால் படம் வந்து நல்லா தான் இருக்கும், ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அதாவது அண்ணன் தம்பி 3 பேரும் ஒரே பொண்ணுக்கு ரூட் விடுவாங்க, நஸ்ரியாவுக்கு ரூட் விடுவாங்க. அது யாருக்கு மாட்டுது, அதான் ஆல்ரெடி கொக்கி மாட்டி தான் கொண்டு வந்து உள்ளே வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து யாருக்கு சிக்குது அப்படின்ற மாதிரி படம் வந்து ஒரு மாதிரி எங்கேஜாக போகும், சூப்பராக தான் இருக்கும். படம்லாம் பெருசாக நல்ல படம் வந்து தமிழில் ஓடாதில்ல, அந்த மாதிரி இந்த படம் ஓடலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 தனுஷ் அவரோட 25வது படமாக இருக்கக்கூடிய ஒரு மேசிவ் ஹிட்டான விஐபி படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இவ்வளோ நாளாக இதுக்கு தாண்டா கவிதா காத்துட்டு இருந்தேன் நான் அப்படின்ற மாதிரி தனுஷ் அவர்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ளாப் வந்தாலும் இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டை கொடுக்குது. அதாவது எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு விஐபி. யாருமே எதிர்பார்க்கல இந்த படம் இவ்வளோ ஹிட் ஆகும் அப்படின்னு. தனுஷோட ஒரு சூப்பர் ஹிட் படத்தில் இந்த படமும் ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2015 வந்து சமிதாப், அப்புறம் சமிதாப் அநேகன், அதுக்கப்புறம் மாரி தங்கமகன் இப்படின்ற மாதிரி 4 படம் ரிலீஸ் ஆச்சு. அதாவது ஹிந்தி படத்தில் வந்து 2வது கரையாம இறங்குறாரு சமிதாப் அப்படின்ற படத்தில். அமிதாப் பச்சன் கூடயே வந்து இவர் நடிக்கிறாரு. இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுஷுக்கு வந்து இதில் வந்து பேச முடியாது. ஆனால் அமிதாப் பச்சன் வாய்ஸ் கொடுத்து பேசுகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. டிஃப்ரெண்டான ஸ்டோரி, டிஃப்ரெண்டான கண்டென்ட். பார்த்தோன்னா ஹிந்தியில் வந்து முதல் ஃப்ளாப் படத்தை வந்து தனுஷ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகே நான் ஒத்துக்கிறப்பா,
இது ஃப்ளாப்பு தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அநேகன் படம் வந்து ரிலீஸ் ஆகும் பார்த்துக்கிட்டே இருந்தோம், ஆகவே இல்லை. அப்புறம் 2015 வந்து வேலண்டைன்ஸ் வீக்கில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆனாலும் இந்த படம் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த டேரக்டர் எடுத்த படம் அயன் இந்த படம் மாதிரி தனுஷுக்கு அநேகன் மாறும்னு நினச்சோம், ஆனால் மாறலை. ஒரு பயங்கரமான ஃப்ளாப்பை வந்து அநேகன் படத்தில் வந்து நம்மளோட தனுஷ் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து வைராஜா வை அப்படின்ற ஒரு படத்தில் வந்து கோக்கி குமார் அப்படின்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கேமியோ. அதான் வைராஜா வைக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் நான் போனேன் நான் தேட்டருக்கு. திடீர்னு பார்த்தா தனுஷ் வந்தார் உள்ளே வந்து டன் டன் டன். அது வந்து இந்த படம் வந்து யார் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். கொக்கி குமார் என்ட்ரிக்கெல்லாம் நான் சட்டை கிழிச்சு ஆடுறது தனுஷ் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த படத்தில் வந்து தனுஷோட கேமியோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வைராஜா வைக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரி அப்படின்ற ஒரு படம், ஒரு சூப்பரான ஒரு படம், எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சிருந்த படம். என்ன காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டு, அப்புறம் அந்த படத்தோட ட்ரெய்லர் கட்டெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் படத்தில் வந்து மாறி வருதுன்னு நினச்சோம். ஆனால் மாரி படத்தில் வந்து பக்கா கமர்ஷியல் கொடுத்த தனுஷ் அவர்களுக்கு கதையை கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த படம் வந்து பெருசாக அமையலை. ஆனால் இப்போ அந்த மாதிரி படம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ வந்தப்போ அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரி படம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஒரு மாஸ் கமர்ஷியலாக ஒரு படம் ஒன்று வருமா அப்படின்றது தெரியலை. ஆனாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாறி அந்த டைமில் ஒரு மாஸ் கமர்ஷியலாக இருந்தது. ஆனாலும் பெருசாக எந்த ஒரு இடத்துலையும் கொடுக்கல. காமெடி சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் அந்த படத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தங்கமகன், அதாவது விஐபி டீம் மறுபடியும் இணைஞ்சு எடுத்தது தான் தங்கமகன். இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஹிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் இந்த படமும் வந்து ஓரளவு ஃப்ளாப்புன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவு சூப்பராக போனாலும் செகண்ட் ஹாஃப் வந்து அந்தளவுக்கு ஒரு ஹோப் கொடுக்கல. அதனாலே வந்து இந்த படமும் வந்து ஒரு டல்லான படமாக தனுஷுக்கு அமையுது. அதுக்கப்புறம் 2016 தான் வந்து தொடரி அப்படின்ற ஒரு படம் ஃபஸ்ட்டு ட்ரெயின் மூவி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரை ட்ரெயின்லேயே இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஹிட்டு கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா தனுஷுக்கு வந்த ரோஸ்ட் மூவி அப்படின்னா அது வந்து தொடரி தான். இன்னமும் வச்சு ரோஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை ட்ரெயின் போகுதுங்க, மேலே டான்ஸ் ஆடுறாருங்க அப்படின்னு சொல்லி இன்னமும் ரோஸ்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் உண்மை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஆமாம், அவ்வளோ போது எதுக்குங்க மேலே ஏறி ட்ரெயினில் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஒரு சைடில் வந்து தொடரி ஃப்ளாப் கொடுத்தாரா, ஹிட்டு கொடுக்குற மாதிரி, கம்பேக் கொடுக்குற மாதிரி அப்படின்னு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் தான் கொடி. இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு அரசியலை கொண்டு வந்த படம். இந்த படத்தில் வந்து 2 தனுஷன் நடிச்சிருப்பாரு. பிச்சுட்டாருங்க, பிச்சு போட்டார் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்குமே வந்து கொடி படம் வந்து எல்லாருக்குமே ஒன்று அந்த ஃபேவரட் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போயும் நான் பார்த்தேன் அப்படின்னா படம் போர் அடிக்காது. அந்த மாதிரி படம் வந்து ஒரு சூப்பரான படமாக அமைச்சிச்சு, ஒரு ஹிட்டையும் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 2017 தான் வந்து தனுஷ் அவர்கள் டேரக்டராக உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. பாப்பாண்டி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாரு. யார், ராஜ்கிரண் அவரை வச்சு வந்து ஹீரோவாக உள்ள இன்ட்ரோ பண்ணுறாரு. தேவையான அளவு லவ், தேவையான அளவு காமெடி, தேவையான அளவு ஃபைட்டு அப்படின்ற மாதிரி என்னென்ன எங்கெங்கே எப்படி இருக்கணுமோ அங்கங்கே எப்படியோ அப்படி இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு டேரக்டரியா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு பாப்பாண்டி அமையுது. அவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் மூவி. இந்த படமும் ஹிட் ஆகுது. இதுலேயே வந்து தனுஷ் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அதாவது பாப்பாண்டி, அதாவது ராஜ்கிரண் ஒரு சின்ன வயசாக இருக்கிறப்போ தனுஷ் தான் வந்து ஒரு சின்ன வயசு ரோல் பண்ணியிருப்பார். புரூசிலி அப்படின்னு ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார். நல்லாயிருக்கும் இந்த படம். அதே மாதிரி வந்து இந்த படமும் வந்து ஓரளவு ஹிட்டை கொடுக்குது. தனுஷுக்கு ஒரு டேரக்டராக உள்ள வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே 2017 வந்து சூப்பர் ஹிட்டான ஒரு படத்துக்கு வந்து சீக்வல் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முட்டாள்தனம் ஒன்று பண்ணுறாங்க. என்ன படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஐபி 2. விஐபி 1 வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஆனால் விஐபி 2 வந்து ஹிட் ஆச்சா அப்படின்னா அந்த படம் யாருக்குமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன் அப்படின்னா விஐபி 1 வந்து அந்த டேரக்டர் ப்ளஸ் மியூசிக் டேரக்டர் தான் அந்த பவரே இருந்துச்சு. ஆனால் விஐபி 2க்கு வந்து அந்த டேரக்டர் கிடையாது. அதாவது சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் விஐபி 2 டைரக்ஷன் பண்ணாங்க. அதே அனிருத் இருப்பார்னு பார்த்தா இல்லை. அவங்க அம்மாவும் இதில் இல்லாதனாலே வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு லாஸை வந்து சந்திக்குது. மறுபடியும் வந்து தனுஷ் வந்து ஃப்ளாப்புக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிறாரு. அப்போ 2017 வந்து இந்த எக்ஸ்ட்ராடினரி ட்ராவல் ஆஃப் ஃபர்கி அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் படத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு நம்மளோட தனுஷ். அதாவது ஒரு ஃபாரின் படத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாரு. ஆனாலும் அந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் கதையெல்லாம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நீ ஒரு டைஹார்ட்டர் தனுஷ் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு தடவை வந்து தனுஷோட ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் படமாக இருக்கக்கூடிய த எக்ஸ்டாண்டல் ஜேர்னி ஆஃப் ஃபர்கி வர கூட மாட்டது பாருங்கள். இந்த படம் தான். இந்த படம் வந்து ஒரு நார்மல் படமாக வந்து தனுஷுக்கு அமையுது. இன்டர்நேஷ்னல் படத்தில் நடிக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம ஒரு பெருமதை கொள்ளக்கூடிய ஒரு படமாக வந்து இந்த படம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் டு த ஹிட், அதாவது மறுபடியும் பழைய காமவாக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் தனுஷ் இவங்க 2 பேரோட வடச்சென்னை அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. முன்னாடியே இதுக்கான கதை எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. பட்ஜெட்னால அப்படியே வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு அமீர், கிஷோர் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆர்டிஸ்டோட
ஒரு பக்காவான ஒரு பேக்கேஜாக வந்த படம் தான் வடச்சென்னை. இன்னுமே வந்து வடச்சென்னை பார்க்கறது தேட்டருக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வெளில வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். தேட்டரை விட்டு இல்லை, அந்த உலகத்தை விட்டு யூனிவர்ஸ்குள்ளேருந்து வெளில வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். வடச்சென்னைன்றது ஒரு தனி யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி படம் செம்ம ஹிட் ஆகுது. அந்த படத்தில் வந்து என்ன தான் தனுஷ் ஹீரோவாக இருந்தாலும் ரியல் ஹீரோ வந்து யாருன்னா ராஜன் தான். நான் முத்துனா இந்த மாதிரி பேப்பர் அப்படின்னா இல்லைன்னு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி அதில் பேசியிருப்பார். அவருக்கு அதிலே வந்து ஒரு நல்ல ஒரு மாசின் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதிலே மாதிரி இந்த படம் வந்து நிறைய கான்ட்ரவர்சிலெல்லாம் சிக்கிச்சு. அதாவது ராஜனுக்கும் அவன் பொண்டாடி சந்திராவுக்கும் வந்து ஃபஸ்ட் நைட் எங்கே நடக்கும்னா கடலுக்குள்ளே போட்டில் நடக்கும். இதுக்கெல்லாம் நிறைய ஒரு இது பண்ணாங்க. அது மாதிரி வட சென்னையில் இருக்கிறவங்க மீன் பிடிக்கிறவங்களாம் இப்படி தான் நீங்கள் சித்தரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வட சென்னை படத்துக்கு வந்து நிறைய விமர்சனம் வந்துச்சு. இதுக்கு வந்து ஓப்பனாக சாரியெல்லாம் கேட்டார் வெற்றிமாறன் சார். இருந்தாலும் பரவாயில்ல, வட சென்னை படம் வந்து சூப்பர் ஹிட்டு. பார்ட் 2 வந்துடும் நினைக்கிறேன், தரல. எப்போ வரும்னு சொல்லி வெற்றிமாறனுக்கும் தெரியாது, தனுஷ் அவர்களுக்கும் தெரியும். ஆனால் வரும், கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமா வராதா அப்படின்ற மாதிரி எல்லாமே யோசிக்கிட்டே தான் இருக்கும். மறுபடியும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டை வந்து வடச்சென்னை படத்துக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே வரிசையில் வந்து தேவையில்லாமல் ஒரு வேலையை ஒன்று பார்த்தது தான் மாரி 2. மாரி 1 ஓடலை, மாரி 2 எப்படி ஓடும், ஓட வச்சு காட்டுறா அப்படின்ற மாதிரி தான் ரவுடி பேபி வந்து இப்போ வந்து 1.2 பில்லியன் வியூஸில் யூடியூப்பில் இருக்குது. யூடியூப்பில் இருக்கிற ஹையஸ்ட் வியூஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவுடி பேபி சாங் தான். இந்த படத்துக்காகவே நிறைய பேர் ஃபேன்ஸ் உள்ளே போனாங்க. ஆனால் உள்ளே போன எல்லாருக்குமே வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். அதாவது மாரி 1லையாவது நிறைய மாஸ் சீன் இருந்துச்சு, தனுஷுக்கு சீன் இருந்துச்சு, அப்பா பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் மாரி 2ல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப போரிங்கான ஒரு படமாக இருந்துச்சு. மறுபடியும் ஒரு ஃப்ளாப்புக்குள்ளே வந்து தனுஷ் போகிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் 2019 தான் வந்து இது பட்டு சரிப்பட்டு வராது, கூடி வெற்றிமாறனா தம்பி வாங்கப்பா இந்த அசுரன் ஒரு கதை ஒன்று சொன்னீங்களே வாங்க எடுப்போம் அப்படின்ற மாதிரி அசுரன் படத்தோடு எடுக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுக்குது. அதே மாதிரி இவங்க 2 பேரோட காம்போவுக்கு இன்னொரு நேஷனல் அவார்டு கிடைக்குது. அது அசுரன் படத்துக்கு பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஆக்டர் அவார்டு 2 பேருமே வந்து ஒரு அவார்டு வாங்குறாங்க. ஒரு சூப்பரான ஒரு கம்பேக்காக இருக்குது தனுஷ் அவர்களுக்கு. வெற்றிமாறன் தனுஷ் காம்போ வந்து அடிச்சிக்கவே முடியாது. இப்போ அடுத்து கூட வரப்போகுது, வரிசையாக வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2016 வரக்கூடிய என்னை நோக்கி பாயம் தொட்டா இந்த படம் 2019 ரிலீஸ் ஆகுது. ஆனாலும் வந்து பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் வந்த இந்த படம், அதாவது ஜிவிஎம்மோட டைரக்ஷனில். ஆனால் இந்த படம் வந்து பெருசாக ஹிட்டு கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிட்டு கொடுக்கல. அதே இந்த படத்தில் வர பாட்டு எல்லாமே ஹிட்டு கொடுத்துச்சு. மறுவார்த்தை பேசாதே அந்த பாட்டு வந்தது எல்லாமே வந்து ஒரு பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் படம் வந்து ஃப்ளாப்பு, பாட்டு எல்லாமே ஹிட்டு. அதுக்கப்புறம் 2020 வந்து மறுபடியும் வந்து கம்பேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்த படம் தான் பட்டாசு. ஆனால் இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அடிமுறையை வச்சு ஒரு படமாக எடுத்திருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் படம், ஃப்ளாப்பு கிடையாது, ஒரு ஆவரேஜ் படமாக தனுஷுக்கு அமையுது. அது 2021 வந்து கர்ணன் அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் முன்னாடி எடுத்த பரியேறும் பெருமாளோட படத்துக்காகவே இந்த படத்துக்காக தனுஷ் ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாரு. இந்த படமும் வந்து என்னதான் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டாக இருந்தாலும் இந்த படம் வந்து பெருசாக நிறைய பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. ஏன்னா மாரி செல்வராஜ் அவரோட படம் எல்லாமே ஒரே பேட்டர்ன்லேயே இருக்கும். அதனால எந்த படமும் அதே பேட்டர்னில் இருந்துச்சு, புதுசாக எதுவுமே கிடையாது. அதனாலேயே வந்து பாதி பேருக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் படம் வந்து சூப்பராக ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் பாதி பேருக்கு இந்த படம் பிடிக்கல, ஆனால் படம் ஹிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 2021 வந்து ரிலீஸ் ஆன ஜெகமே தந்திரம் இந்த படம் வந்து ஒரு பக்கா தியேட்டரிக்கல் மூவி. ஆனால் வந்து கொரோனாவில் மாட்டினதுனால இந்த படத்தை வந்து ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணதுனாலே வந்து தனுஷ் அவர்களும் ப்ரொடியூசருக்கு பெரிய சண்டை. ஏன்னா எனக்கு இவ்வளோ மாசின் படத்தில் வச்சுருந்தீங்க, ஆனால் இந்த படம் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாஸ் ஃபிலிமாக இருந்திருக்குமே தவிர படத்தில் கதையாக பெருசாக இல்லை, மாஸ் சீன்ஸ் நிறைய இருந்துச்சு. மாஸ் சீன்ஸ்க்காக படம் ஓடி இருக்கும். பட் ஆனால் இந்த படத்தை வந்து ஓடியில் ரிலீஸ் பண்ணாங்க. இதனால் ப்ரொடியூசருக்கும் தனுஷ் அவர்களுமே சண்டை கூட வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே வருஷத்துலேயே வந்து கலாட்டா கல்யாணம் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்துக்குள்ள மறுபடியும் உள்ளே போகிறாரு. ஆனால் இந்த படம் வந்து தமிழில் பெருசாக ஓடலைனாலும், அதாவது ஓடிடியில் இது ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து எனக்கு இந்த படம் வந்து பர்சனலாக ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு ஹிட்டு தான். பட் ஆனால் பெருசாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதாவது அம்பிகாவதி மாதிரி இல்லைங்க அப்படின்ட்டாங்க. அதனாலே வந்து பாதி பேர் இந்த படத்தை வெறுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் பாதி பேர் இந்த படத்தை ரசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த படமே வந்து டோட்டலாக ஓடுறதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி நடிச்சிருப்பாப்புல இந்த படத்தில். அதே மாதிரி 2022 வந்து மறுபடியும் இன்னொரு ஓடிடி விடுறாங்க, மாறன் அப்படின்ற ஒரு படம். நிறைய கான்ட்ரவர்சிக்குள்ள சிக்கின இந்த படம் வந்து, அதாவது யாருன்னா மாஃபியா படத்தை எடுத்த கார்த்திக் நரேன் இவரோட டைரக்ஷனில் வந்துச்சு. இந்த படமும் வந்து பெருசாக யாருமே பார்க்கல அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. தனுஷ்க்கு ஓவர் சீன் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீனாக காட்டியிருந்தாங்க. அதனால படம் வந்து பெருசாக ஓடலை அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே 2022 ஹாலிவுட்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு நம்ம தனுஷ். த கிரே மேன் அப்படின்ற ஒரு படம். என்னதான் அதில் வந்து அந்த படம் ஹிட்டோ ஃப்ளாப்போ அது ஒரு கதை விட்டுருங்க. ஆனால் நம்ம கோலிவுட்டே வந்து பெருமைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த டைம் தனுஷ்காக நம்ம ஆள் ஒருத்தருக்கு ஹாலிவுட்டுக்கே போயிட்டாரா அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசி இந்த டைம் த கிரே மேன் தனுஷ்கான ஒரு படம். ஹலோ தமிழ் செக்ஸி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கூட அதில் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா கூப்பிடுவார். ஸோ அந்த படமும் வந்து எல்லாருக்கும் ஒரு பெருமையை தேடி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே 2022 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்காவான தியேட்ரிக்கல் மூவி, ஃபீல் குட் மூவியாக திருச்சிற்றம்பலம்
வந்து அமையுது. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் நம்ம பக்கத்து வீட்டு பையன் தான் தனுஷ் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு. உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு படம், ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அந்த படத்தில் வர பிஜிஎம்மாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், அந்த டிஎன்ஏ காம்போ தான்டா ஹிட்டு காம்போ அப்படின்றத வந்து இதில் வந்து காட்டியிருந்தாங்க. சூப்பரான ஒரு படமாக அமைஞ்சிச்சு திருச்சிற்றம்பலம். அதுக்கப்புறம் அதே வரிசையில் வந்து நானே வருவேன் அப்படின்னு சொல்லி பழைய காம்போவாக இருக்கிற தனுஷ் அப்புறம் செல்வராகவன் இவங்க 2 பேரும் உள்ளே வந்து இணைஞ்சாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி இல்லை, இது தனுஷ் படமும் இல்லை செல்வராகவன் படமும் இல்லை அப்படின்ற மாதிரி சென்ட்ராக ஒரு போட்டு அடிச்சிருந்தாங்க. அதாவது பேய் படம் மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியாக எடுத்திருந்தாங்க. இந்த படத்தை யார் கூட கிளாஷ் பண்ணாங்க தெரியுமா? பொன்னியின் செல்வன் கூட. ஆனால் இந்த படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு, நல்ல படம், நல்லா தான் ஓடிச்சு. ஸோ ஆனால் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகலைனாலும் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு இம்பேக்டை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 வந்து ஒரு தெலுங்கு ஃபிலிம்குள்ளே என்டர் ஆகிறாரு தனுஷ், அதாவது வாத்தி அப்படின்ற ஒரு படம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. ஆனாலும் வந்து படத்தில் விஷயம் ஒன்றும் இல்லை, அதாவது ஏற்கனவே எல்லாம் சொல்கிறது தாங்க அவங்க கக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் ஒன்று படத்து மேலே இருக்குது. ஆனாலும் வாத்தி படம் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. ஒரு தலை காதலை தந்த அந்த தருதலை மனசுக்குள் வந்த இந்த பாட்டு இன்னுமே ஸ்கூல் பிள்ளைங்க பாடிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த படம் தான் காரணம். நம்ம லைவில் பண்ணுறப்ப கூட முக்கால்வாசி பேர் இந்த பாட்டை தான் பாடுறாங்க, ஒரு தலை காதலை தந்த அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை தான் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து தனுஷோட கேப்டன் மில்லர் அப்படின்ற ஒரு படம் ஒன்று வருது, அருண் மாதேஸ்வர் அவரோடது. அதுக்கு முன்னாடி ஒரு ராக்கி, சாணி காகிதம், இது எல்லாமே ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஆனால் இந்த கேப்டன் மில்லர் அதே பேட்டர்னில் இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் அது இல்லை, ஓவராக மாஸ்க் காட்டுறேன், ஓவராக ஃபைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணி படத்தோட டூரேஷன் ரொம்ப இழுத்து நம்ம கழுத்தை இழுன்னு இழுத்து இந்த படம் வந்து ஓரளவு ஃப்ளாப்பாகவே அமையுது. ஃப்ளாப்னு சொல்ல முடியாது, ஓரளவு மேஜராக ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போது இந்த படத்துக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அப்படின்ற அவார்டு வந்து தனுஷ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து சோசியல் வெல்ஃபேர் சொல்லுது அப்படின்றதுனால பெஸ்ட் சோசியல், அதாவது சமூக நீதி சொல்கிற படம் அப்படின்றதுனாலேயே வந்து அருண் மாதேஸ்வர் அவர்களுக்கும் ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அதே வரிசையில் தனுஷோட 50வது படம் வந்து ரிலீஸ் ஆகுது, ராயன். இந்த படத்துக்கு வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் வந்து வந்த படம். என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட டைரக்ஷன்லேயே வரக்கூடிய இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டாக அந்த படத்தை அமையுது. ஆனால் படத்தில் வந்து என்னதான் வந்து என்னென்னமோ பேசியிருந்தாலும் ஒரு டேரக்டராக தனுஷ் இதில் பிச்சு உதறி இருப்பார். இவர் ஒரு பெஸ்ட் டேரக்டர் அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த ஒரு இன்டர்வல் பிளாக் சீனே போதும். 3 பேர் வந்து ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும் பாருங்க, ஐயோப்பா அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஒட்டுமொத்த தேட்டருமே சீட்டில் உட்காராமல் ஏந்தி சீன் கத்தனை சீன் அப்படின்னா அந்த படம் தான். அந்த படத்துக்கு வந்து தனுஷ் அவர்களுக்கு வந்து பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு அப்படின்னு சொல்லி ராயன் படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்த்து தான் அப்படின்னு எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும் அந்த படம். அவார்டுக்கு வந்து மோசம்லாம் சொல்ல முடியாது, கம்பேரிட்டிவ்லி மற்ற படங்களுக்கு வந்து ஒர்த்து இல்லை தான். ஆனால் இந்த படத்துக்கு வந்து ஒர்த்தே இல்லையா அப்படின்னா பெஸ்ட் ஃபிலிம் அவார்டுக்கு இது ஒரு நல்ல படம் தான் அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 2025 தனுஷோட டைரக்ஷனில் வந்த அடுத்த படம் தான் நீக். அதாவது தனுஷோட அக்கா பையன் பவிஷ் நடித்த படம். இந்த படத்தை வந்து ஒரு ஹிட்டு கொடுத்துச்சு அப்படின்னா மேஜராக ஒரு ஓவராக ஆவரேஜாக அந்த படம் வந்து போச்சு. ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து தனுஷ் அண்ணா தயவு செஞ்சு டைரக்ஷன் பண்ணாதானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கையெழுத்து கும்பிட்ட ஒரு மெமரபிள்லாம் நமக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் ஃபுல்லாகவே நம்ம தனுஷை தான் பார்த்தோம் அப்படின்றப்பே வந்து இல்லை வேணாம் டைரக்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதே 2025 வந்து பார்த்தீங்கன்னா குபேரா அப்படின்ற மாதிரி ஒரு ஹிந்தி ஒன்று படுது, பேன் இந்தியா மூவி அந்த படம் வந்து அமையுது. இந்த படத்துக்கு வந்து ஹிட்டாக இருந்தாலும் ஆனால் இந்த படம் வந்து டியூரேஷன் ரொம்பவே அதிகம், 3.25 மணி நேரம் கிட்டத்தட்ட தியேட்டர்லாம் உட்காந்து படம் பார்க்க முடியல. அதே மாதிரி தனுஷ் வந்து இதில் பிச்சைக்காரர் ரோல் பண்ணதுனாலேயே அவர் மாஸ் சீன் எதுவும் இல்லாதனாலே இந்த படம் வந்து பெருசாக யாருமே ஆதரிக்கலை அப்படின்னே சொல்லலாம். இதே வரிசையில் வந்து நம்ம அதான் குபேராவை பற்றி சொன்னோம் அப்படின்னா தனுஷோட பெர்ஃபார்மன்ஸை தாண்டி படத்தில் எதுவுமே இல்லை, ஆனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, அவரை மாதிரி யாருமே பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இது நெக்ஸ்ட் வந்து யாரும் என்ன படம் பார்த்தீங்கன்னா இட்லி கடை. தனுஷோட டைரக்ஷனில் வந்த இந்த இட்லி கடை படம் வந்து எல்லாரும் மனசுலையுமே பாதிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், நம்ம ஓல்டை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக அடுத்த வருஷம் அவார்டு கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நேஷனல் அவார்டு தனுஷ் அவர்கள் இருக்குது இட்லி கடை படத்துக்கு அப்படின்றத இந்த இதில் நம்ம ஷோராக சொல்லிடலாம். அதே மாதிரி அதே வரிசையில் அடுத்ததாக வந்து தேரே இஸ்குமே ஒரு ஹிந்தி படம், அதான் அம்பிகாவதி கலாட்டா கல்யாணுக்கு அப்புறம் தேரே இஸ்குமே. இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டை கொடுக்குது. பட் இருந்தாலும் வந்து நிறைய இங்கே இருக்கிற நிறைய ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து கனெக்ட் ஆகலை, புரியலை, இது செட் ஆகலை, இது என்ன ரிலேஷன்ஷிப் இது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரை. இந்த படம் வந்து என்னதான் ஹிட்டு கொடுத்துருந்தாலும் ஆனால் தனுஷ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் தனுஷ் அவர்கள் வந்து கமர்ஷியல் மூவி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்க ஆரம்பிச்சாங்க. கமர்ஷியல் மூவி எப்போ தனுஷ் கொடுக்க போறாரு அப்படின்றது தெரில, கண்டென்ட் பேஸ்டாகவே போறாரு, கமர்ஷியல் படம் ஒன்று கொடுங்கயா, அதாவது குட் பேட் அகலி மாதிரி ஒரு படம் கொடுங்கயா அப்படின்னு சொல்லி தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததாக தனுஷ் படத்தில் வரக்கூடிய படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் த சாப்டர் 1 அப்படின்ற படம். இந்த படம் வந்து ராஜ்குமார் பெரியசாமி இவரோட டைரக்ஷனில் வந்து வருது. இந்த படம் வந்து ஏதோ ஒரு தெலுங்கு நாட்டில் வந்து தமிழர்கள் கொல்லப்பட்ட ஒரு கடை
கதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தை எடுத்து பண்ணுறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும் அப்படின்றனால இந்த படம் வந்து சூப்பராகவே இருக்குது. இதோட ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் ஒரு படம் ஒன்று இருக்குது. அந்த படம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் முருகன். வெற்றிமாறன் அவரோட டைரக்ஷனில் தமிழ் முருகன் அப்படின்ற ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. இது எப்படி இருக்க போகுது, இன்னும் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கலை. இப்போதைக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டாக இருக்கக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓம் த சாப்டர் 1 இந்த படம் தான். அதாவது ஒரு மனுஷன் ஆக்டரா, டைரக்டரா, ப்ரொடியூசரா, சிங்கரா, ரிலீசிஸ்டா அப்படின்னு சொல்லி எல்லா பன்முகம் கொண்ட ஒரு திறமையை கொண்டு வச்சுக்கிற தனுஷ். அப்படிப்பட்ட ஒரு ஆக்டருக்கு வந்து இன்றைக்கி ஒரு பிறந்தநாள். இது ஒரு முன்னாடியே சொன்னால் இது ஒரு பெரிய வீடியோ அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.